ஹலோ பியூட்டிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாக்கோட் எபிசோட் 6 பார்ட் 2. ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள். கடைசியாக எதில் ஸ்டோரி முடிஞ்சதுன்னா, நம்ம கின் ரொம்பவே சேட் ஆகிடுறான். ஏன்னா டிக்கெட் ரொம்ப கம்மியாக தான் விற்றுருக்கு. தன் அதை பார்த்துட்டு ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ மை என்ன ஐடியா கொடுக்குறான்னா, நான் சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன், எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, என்னை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும், நான் கொஞ்சம் டிக்கெட்ஸ் இது வழியாக நான் விற்று தரேன் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறான். நம்ம பங் மை தலையில் இடிச்சிட்டு ஆமாம் சும்மா வேலையை பாருன்னு சொல்கிறா. அங்கிள் எங்கள் காலத்தில் பாக்ஸிங் எல்லாருமே பார்ப்பாங்க, ஆனால் இந்த காலத்தில் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. கின் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எல்லாருமே டிக்கெட் வாங்குவாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தன் என்ன சொல்கிறான்னா, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நம்ம வீடு வீடாவது போய் இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் விற்றுடலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதை பற்றிலாம் ஏன் யோசிக்கிறீங்க, இதை என்கிட்ட விட்டுருங்க, நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், நான் கண்டிப்பாக அந்த வேலையை நல்லபடியாக செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம பங்கு மையா ஆமாம் இன்ஃப்ளூயன்சர், நீங்கள் ரொம்ப கரெக்டாக செய்வீங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறா. நம்ம வின் அடிச்சிருக்கிற போஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம மார்க்கெட் ஃபுல்லாகவே கொடுக்கலாம், அப்போ நிறைய பேர் மேட்ச்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நோட்டீஸ் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக பங்கை வின் கூப்பிட்றான். ஆனால் பங்கு சுற்றி சுற்றி எதையோ தேடிட்டு 8 இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு வின் என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி தான் அவளோட சிஸ்டருக்கு சர்ஜரி, அதனால் அவன் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீ எதுவும் சாக்கு சொல்லாமல் என் கூட கிளம்பு அப்படின்னு கூப்பிட்றான். நானும் சாக்கு சொல்லலை, நான் இதை தான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பென்ட்ரைவ் எடுக்கிறா. உடனே நம்ம கின் கையை பிடிச்சி அது பென்ட்ரைவ்னு சொல்லிட்டு நிறுத்துறான். இது நம்மளோட சீக்ரெட் தான் இருக்கும், இது எதுக்கு நீ எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். கின் அந்த பென்ட்ரைவில் பங்குக்கு தேவையானதை அப்லோட் பண்ணி வச்சுருப்பான்னு சொல்லிட்டு நினச்சி தான் அவள் எடுத்திருக்கா. ஆனால் கின் அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கல. 8 அவளோட கையில் பென்ட்ரைவை பார்த்ததும், இதில் நம்மளோட சீக்ரெட் தான் இருக்குது, உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறதுன்னு சொல்லி டக்குன்னு பிடிங்கிடுறான். வாங்க வின்கிட்ட என்ன சொல்கிறான்னா, உனக்கு எவ்வளோ காசு வேணும்னு சொல்லு, நான் கொடுக்குறேன், அந்த பென்ட்ரைவை என்கிட்ட கொடுன்னு கேட்குறா. இப்படியே மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்கும்போது அங்கிள் அதை ஸ்டாப் பண்ணி 2 பேரும் போய் வேலையை பாருங்கன்னு அனுப்பி விட்டுடுறாங்க. நம்ம தன் கின்கிட்ட டிக்கெட்டெல்லாம் சேல் ஆகிடும், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்கிறான். அப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கால் வருது. அந்த காலில் பூவிஷ் தான் பேசுகிறாங்க. உடனே என்னோடய ஆஃபீஸ்க்கு பார்க்குறதுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரி நம்ம கின்னும் கிளம்பி போகிறான். இங்கே நம்ம கின்னும் மிஸ்டர் பூவிஷும் உட்காந்துருக்காங்க. அப்போ கின் பேச வரும்போது அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒருத்தரை கூப்பிட்றாங்க உள்ளே வந்ததும் 2 பேரும் விஷ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம கின்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் கூப்பிட்டேன், இவர் ஸ்போர்ட்ஸ் காசிப்பில் ப்ரொமோட்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவரோட பேர் நியோயின்னு சொல்லி பூவி சொல்கிறாங்க. சரின்னு கின் கேட்டுக்கிறான். அப்போ நம்ம நியூ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் இன்னும் க்ரியேட்டிவாக உங்களுக்கு இதை ஷோ பண்ணி கொடுக்குறேன், கண்டிப்பாக எல்லா டிக்கெட்டும் சேல் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இன்னும் இதை கேட்டு கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டு சரி அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ நம்ம பூவிஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எனக்காக கொஞ்சம் யூட்டை கவனிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இன்னும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நம்ம கின் ஷோவில் என்ன க்ரியேட்டிவாக பண்ணுறது அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே காரில் உட்காடுறான். அவன் டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு தன் என்னாச்சுன்னு கேட்குறான். ஆனால் கின் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறான். உடனே நம்ம தன் அந்த பொம்மையை பார்க்குறான். அதை கலட்டி கின் முன்னாடி வச்சு கின் அப்படின்னு கூப்பிட்றான். கின் திரும்பி பார்க்குறான். தன் அந்த பொம்மை பேசுகிற மாதிரியே பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணான். முன்னாடி நம்ம கின் பேசியிருப்பான்ல, அது மாதிரியே பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் தன்னுக்கு சுத்தமாக வரல. இதை கின் பார்த்துட்டு நீ அந்த பொம்மை மாதிரியே பேசலை அப்படின்னு சொல்கிறான். சரி நம்ம தன் பொம்மை மாதிரி பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். தன் பொம்மை மாதிரி பேசினதும் நம்ம கின்னுக்கு சிரிப்பு தாங்கலை, சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். சரி நிறுத்திட்டு என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு நம்ம தன் கேட்குறான். கின் இரு நான் கொஞ்சம் ட்ரிங்க் குடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே டப்பாவை எடுக்கிறான். எடுத்து தண்ணியில் போட்டு அதை கலக்கி குடிக்கிறான். இது அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எப்போவுமே இந்த டப்பாவை தான் காட்டுறாங்க. கின் ட்ரிங்கை குடிச்சிட்டு இருக்கும்போது தன் பொம்மை பேசுகிற மாதிரியே பேசி காமிக்கிறான். தன்னுக்கும் கொஞ்சம் ட்ரிங்க் கூட அப்படின்ட்டு கேட்குறான். அவனும் பார்க்குறான். சரி இந்தா அப்படின்னு கொடுக்குறான். அவனும் அந்த ட்ரிங்கை வாங்கிட்டு பொம்மையை கின்கிட்ட கொடுக்குறான். கின்னும் அந்த பொம்மையை பார்த்துட்டு யோசிக்கிறான். அவனுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடுச்சு போல். அதோட இந்த சீனை கட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லோரும் ஷோக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. அப்போ மே எல்லோரையும் லைவில் காமிச்சிட்ருக்கான். நம்ம 8 பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறான். அங்கே நம்ம 8 ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். நம்ம வின் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து தான் அவன் கண்ணை மூடிட்டு வாங்க நம்ம அடுத்த பக்கம் போகலாம் அப்படின்னு கிளம்புறான்.
அடுத்ததாக ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பங்கு கிட்ட போய் வம்பிழுக்க ஆரம்பிக்கிறான். இங்கே யாரோ நல்லா இருக்காங்க, ஆனால் என்னை விட ஹேண்ட்ஸமாக இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு வந்து ரொம்ப பேசாத அப்படின்னு சொல்லி நம்ம பங்கு சொல்கிறா. அடுத்ததாக நம்மளோட ஹீரோ தன்கிட்ட தான் வரான். வந்து எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். தன்னு எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறான். இன்றைக்கி தன் வந்து ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்னோடய உதாரணமே அவங்க தான். இவங்கள பார்த்து தான் நான் வந்து பாக்ஸிங்கில் வந்து கலந்துக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இவன் ரொம்ப ஓவராக கூவுறத பார்த்துட்டு நம்ம தன் வந்து நீ எவ்வளோ கூவினாலும் நான் உனக்கு 20 பாத்துக்கு மேலே தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம மேயும் சரி ஓகே வாங்க டைம் ஆகுது, நம்ம அடுத்த லைவில் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு லைவை கட் பண்ணிடுறான். இங்கே ட்ரெஸ்ஸிங் ரூமில் நம்ம வின்னும் 8ம் தான் இருக்காங்க. 8 வந்து வின்கிட்ட என்ன கேட்குறான்னா, நான் ட்ரெஸ்ஸு ஒழுங்காக பண்ணியிருக்கேனா, இது எனக்கு சூட் ஆகுதா, நான் முன்ன பின்ன இப்படி ட்ரெஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வின் வந்து நல்லா இருக்குது, இதையும் நீ வந்து நைட்டும் போட்டுக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம 8 வின்கிட்ட மெதுவாக வரான். வந்து உனக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து நைட் இதையே திருப்பி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பின்னாடி டச் பண்ணுறான். அவன் டச் பண்ணதில் வந்து வின் வந்து கத்துறான். 8 வந்து அதுக்கு வெளியே ஆளுங்கள்லாம் இருக்காங்க, உன்னோட சவுண்டு வெளியே கேட்க போகுது, கொஞ்சம் மெதுவாக கற்று அப்படின்னு சொல்கிறான். நம்ம வின் வந்து விடு விடுன்னு சொல்கிறான். ஆனால் 8 வந்து கேட்குற மாதிரி இல்லை. மெதுவாக வந்து கிஸ் பண்ணுற மாதிரி நெருங்குறாங்க. ஆனால் நம்ம வின் வந்து டையை கலட்டுறதுக்காக தான் கிட்ட போயிருப்பான் போல இருக்குது. டையை கலட்டிட்டு இப்போ உன்னோட லுக் வந்து பார்க்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி வின் சொல்கிறான். பாவம் நம்ம 8 தான் கொஞ்சம் ஏமாந்துட்டான். என்னை கொஞ்சம் கவனின்னு சொல்லி 8 வந்து சொல்கிறான். ஓ கண்டிப்பாக கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வின் சொல்கிறான். நம்ம 8 வந்து ப்ரோ அப்படின்னு சொல்லி வின்னை கூப்பிட்றான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம வின் வந்து வெக்கப்படுறான். உள்ளே இது நடந்துகிட்ருக்கிற நேரம் வெளியே நம்மளோட வில்லனோட என்ட்ரி வருது. நம்ம யூத் வந்து எல்லாருக்கும் ஸ்நாக் வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் வந்து எல்லாருக்கும் அதை கொடுத்துட்ருக்கான். அப்போ அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு சொல்கிறா, நீ ரொம்ப நல்லவன் யூத் அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு இப்போ தான் பசிக்கிற மாதிரி இருந்தது, நீயே வந்து ஸ்நாக் வாங்கிட்டு வந்துட்ட, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். சாப்பிடு, இது ரொம்ப ஃபேமஸான கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு யூத் சொல்கிறான். அப்புறம் சிரிச்சுக்கிட்டே நம்ம தன்னை வந்து கவனிக்கிறான். ஹே தன் அப்படின்னு சொல்லி தன் மேலே கை போடுறான். நம்ம தன் வந்து யூட்டை பார்த்து முறைக்கிறான். சரி ஓகே அப்படின்னு கையை எடுத்துகிட்டு கிண்ணை பார்க்குறதுக்காக யூட் போகிறான். யூட் வந்து கின்கிட்ட தண்ணி தாகமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். சரின்னு கின்னும் பாட்டில் எடுத்து அதில் ஸ்ட்ரா போட்டு இந்தான்னு சொல்லி கொடுக்குறான். ஆனால் யூட் வந்து தண்ணி பாட்டிலை பிடிக்காமல் நம்ம கின்னோட கையை பிடிக்கிறான். அவன் கையை பிடிச்ச ஷாக்கில் வந்து தண்ணி பாட்டிலை ரொம்ப ப்ரெஸ் பண்ணவே தண்ணி வெளியே வந்து அவன் மூக்கில் ஏறிடுது. நம்ம தண்ணுக்கு இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்து கடுப்பானாலும் அவன் மூக்கில் தண்ணி ஏறின உடனே தண்ணுக்கு சிரிப்பாயிடுது. கின் வந்து யூட்கிட்ட சாரி நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்கிறான். யூட் வந்து பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இரு நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கின் வாங்க போகலாம், ஷோவை ஆர்கனைஸ் பண்ணணும், டைம் ஆகுது அப்படின்னு. கின்னும் சரி அப்படின்னு சாரி சொல்லிகிட்டே திருப்பியும் அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக போகிறான். இதை பார்த்து நம்ம தன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் யூட்டுக்கு செம கடுப்பாயிடுது. கின் ஒரு பக்கம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம மை வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். அப்போ வந்து அங்கே பஞ்ச் பண்ணுற ஒரு மிஷின் இருக்குது. அதை பார்த்ததும் சரி பஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு மை போகிறான். சரி நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு கின் வந்து ஃபோனை வாங்கிக்கிறான். உன்னோட ஃபுல் ஃபோர்ஸையும் யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணுன்னு நம்ம கின் சொல்கிறான். அதுக்கேற்ற மாதிரியே நம்ம மையும் அதை வந்து பஞ்ச் பண்ணுறான். அவனோட ஸ்கோரும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை பார்த்து எல்லாருமே வந்து சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. தன் அதை பார்த்துட்டு நீ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ நல்லாவே பஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஆமாம் நான் அவங்ககிட்டலாம் ட்ரைனிங் எடுக்கிறேன், அதனால தான் நான் சூப்பராக பஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம மை சொல்கிறான். நம்ம வின் 8க்கு ஆல் த பெஸ்ட்டு சொல்லி ஷோ பண்ணுறதுக்கு அனுப்புகிறான். கின் அன்னைக்கு நியோயின்னு ஒருத்தவங்களை மீட் பண்ணால, அவங்க தான் வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கின் கிட்ட உங்கள் கேமை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. கின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். கின் எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிவிட்டு நாங்கள் எங்கள் கேம்பில் இருந்து ஒரு ஈவெண்ட் வந்து நடத்துகிறோம், அதோட பேர் வந்து ஹீரோ வெர்சஸ் ஹீரோ, நீங்கள் வந்து எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டில் வந்து தன்னும் யூட்டு தான் வந்து மெயினாக ஃபைட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றதையும் சொல்கிறான். சரி ஓகே சில ஆக்டிவிட்டிலாம் இருக்குது, நம்ம அதை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்காக வராங்க. அங்கே வந்து நம்ம பஞ்ச் பண்ணிகிட்டு இருந்த பஞ்சிங் மிஷின் தான் இருக்குது. அதில் வந்து எல்லாருமே வந்து பஞ்ச் பண்ணி வார்ம் அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ஒருத்தராக வந்து பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம 8 வந்து பஞ்ச் பண்ணுறான். அவனோட ஸ்கோர் தான் வந்து ரொம்ப கம்மியாகுது. மீதி எல்லாருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கடைசியாக வந்து நம்ம தன்னும் யூட்டும் தான் நிற்கிறாங்க. நம்ம தன் வந்து கின்னை பார்த்து பஞ்ச் பண்ணவான்னு கேட்குறான். நம்ம கின்னும் வழக்கம் போல் கையை காட்டி பஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு அவனும் பஞ்ச் பண்ணுறான். அவன் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து எடுக்கிறான். எல்லாருமே வாவ் சூப்பர் அப்படின்னு ஷேர் பண்ணுறாங்க.
கடைசியாக நம்ம யூடியூப் வந்து பஞ்ச் பண்ணுறான். அவன் பண்ண பஞ்சில் வந்து தன்னை விட ஹையான ஸ்கோர் வந்து எடுத்துடுறான். அதை பார்த்ததும் தன் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டான். தன் மட்டும் இல்லை, அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருமே அந்த நம்பரை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ அந்த ஷோவை வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் பாக்ஸிங் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் எப்படி இவ்வளோ ஹையாக வந்து ஸ்கோர் எடுக்கிறீங்கன்னு கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம யூடியூப் என்ன சொல்கிறான்னா, நான் டெய்லி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணுவேன், அது மட்டும் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதை பார்த்து முறைக்கவே உடனே அந்த ஹோஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே, இதெல்லாம் வார்ம் அப் தான், நம்ம வந்து இதை பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சேரப் பண்ணுறாங்க. இந்த ஷோவில் நீங்கள் எப்படி கலந்துக்கிட்டீங்கன்னு சொல்லி யூட்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு யூட்டி என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஃபஸ்ட்டு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, நான் முடியாதுன்னு தான் சொன்னேன், அப்புறம் வந்து கின் கேட்டதுனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கின்னோட ஷோல்டரில் கை போடுறான். இதை பார்த்ததும் தன்னுக்கு கடுப்புனா தாங்க முடியல. போதாத குறைக்கு அந்த ஹோஸ்ட் வேறு, உங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கே, யுட்கின் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து ஹார்ட் வந்து வைக்கிறதுக்காக நம்ம வந்து கிட்ட வந்து காட்டுறான். நம்ம கின் வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். ஆனால் வந்து வந்து கின் காதில் என்ன சொல்கிறான்னா, உனக்கு டிக்கெட் நல்லா சேல் ஆகணும்னா ஒழுங்காக கையை வை அப்படின்னு சொல்கிறான். சரின்னு நம்ம கின்னும் வந்து கை வைக்கிறான். அவன் ஹார்ட்டில் கை வச்சதும் என்ன பண்ணுறான்னா, வந்து அவன் இடுப்பில் வந்து கை வைக்கிறான். இதை பார்த்ததும் தன் வந்து அடிக்கிறதுக்கு போயிட்டான். இப்படி ஃபைட் பண்ண ஆரம்பிப்பான்னு யாருமே அங்கேருந்து எதிர்பார்க்கவே இல்லை. இது பத்தாதுன்னு வந்து மேய் வந்து ஃபஸ்ட்லேருந்து எடுத்த எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கான் அவனோட ஃபோனில். ஆனால் கின் வந்து திறமைக்காரன் தான். இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணுறத தடுத்துட்டு என்ன சொல்கிறான்னா, திடீர்னு இந்த மாதிரி இவங்களோட ஃபைட்டை பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து மறக்காமல் டிக்கெட் வாங்கி பாருங்கள் ஷோவை அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து ப்ரொமோட் பண்ணிடுறான். இவன் இப்படி சமாளிக்கிறத பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு அங்கே இருந்தவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கின் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் இதெல்லாம் முதல்லே பிளான் பண்ணி வச்சது தான், அதனால தான் இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். இப்படியே ஒரு வழியாக ஷோவை நல்லபடியாக முடிச்சிடுறாங்க. ஈவெண்ட்டில் நடந்த பிரச்சனையெல்லாம் நம்ம தன்னை வந்து கின் வந்து வேகமாக ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே இழுத்துட்டு வரான். இவன் வேகமாக இழுத்துட்டு வந்தோடனே கின்னுக்கு டென்ஷன் ஆகிடுது. நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற, இது வந்து ஒரு லைவ் ஷோ, இதை எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க, ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது, நான் டிக்கெட் விற்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம கின் சொல்கிறான். நம்ம தன் வந்து அதுக்கு என்ன சொல்கிறான்னா, நீ வந்து உண்மையாகவே டிக்கெட் விற்கணுங்கிறதுக்காக தான் பண்ணியா, இல்லை உண்மையாகவே அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை கேட்டு நம்ம கின்னுக்கு வந்து டென்ஷன் ஆகிடுச்சு. உடனே நம்ம கின் வந்து தன்னை டக்குன்னு அடிச்சிடுறான். அடிச்சுட்டு ஏன் இப்படிலாம் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம கின் வந்து தன்னோட கையை பிடிச்சி வேகமாக ட்ரெஸ் பண்ணுற ரூமுக்குள்ளே இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போய் அவங்களோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து சண்டை போடுறாங்களோ இல்லையோ, நல்லா சத்தம் மட்டும் கரெக்டாக போடுறாங்கப்பா. ஏன்னா இந்த சீனில் வந்து சவுண்ட் எஃபெக்ட் தான் ரொம்ப பயங்கரமாகவே இருந்தது. அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியான சீனை முடித்தா இங்கே நம்ம 8 வந்து தனியாக சோகமாக நின்றுட்டுருக்கான். நம்ம வின் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த மாதிரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல, நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ஸ்கோர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ரொம்பவே 8 ஃபீல் பண்ணுறான். அதுக்கு நம்ம வின் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, மேட்ச் ஒன்றும் இதோட நின்றுடல, உன்னோட ஃபோர்ஸ் எல்லாம் வந்து நீ பாக்ஸிங் ரிங்குக்குள்ளே காமிச்சு நீ ஜெயிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். நம்ம வின் வந்து 8ஓட ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நம்ம 8 வந்து என்ன சொல்கிறான்னா, நீ என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் கண்டிப்பாக வின் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் சோஷியல் மீடியாவில் எல்லாருமே இதை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மேட்ச் நடக்க போகுதுங்கிறது பரவுது. அதில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, யுட்டுக்கும் கின்னுக்கும் உண்மையாகவே ஏதாவது போய்கிட்டு இருக்கா இல்லையான்னு தெரியலையே, நான் அவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படிலாமுமே நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேம்பில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சான்னு பார்க்குறாங்க. டிக்கெட் வந்து ஃபுல்லாகவே சோல்ட் அவுட் ஆகிடுச்சி. அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி. அந்த ஹாப்பியில் நம்ம பங் வந்து கின்ன கூப்பிட்டு இந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ பெரிய மேட்ச் வந்து எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்காக அப்படின்னு சொல்கிறா. நம்ம மேய் வந்து எப்பவும் போல் ஓ அப்படியா, என்ன சொன்னேன், என் காதில் கேட்கலையே அப்படின்னு அவளை கலாய்க்கிறான். அதுக்கு மேய் வந்து என்னை கிண்டல் பண்ணுறான் அதை அப்படின்னு சொல்லி அவன் காதை பிடிச்சி திருக்கிறா. வின் வந்து கின்னை கூப்பிட்டு ஃபைனலி நீ நினச்ச மாதிரி எல்லாத்தையும் விற்றுட்ட அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஹாப்பி ஆகிடுறாங்க. அப்போ அங்கிள் வந்து கின்னை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து வந்த பிறகு தான் இந்த மாதிரி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கின்னும் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். நம்ம மேய் வந்து ஹாப்பினஸில் வந்து கின்னை தூக்கி வந்து சூப்பர் சூப்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம 8ஓட மூஞ்சே வந்து சரியில்லாமல் போகுது. இந்த 8 பின்னாடி என்ன ரகசியம் இருக்குதுன்னு தெரியல, நம்ம போக போக என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். நைட் ஆனதும் 2 பேரும் பெட்டில் படுத்துருக்காங்க. அப்போ கின் வந்து தன் பக்கம் திரும்பி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான்.
தன் வந்து ஏன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கின் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் இன்றைக்கி தான் இந்த ஜிம்மில் வந்து ஒரு ஆளாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் நீ இங்கே ரொம்ப நாளாக தான் இருக்கியே அப்படின்னு சொல்லி நம்ம தன் கேட்குறான். இல்லை, எனக்கு இப்போ தான் திருப்பியும் என்னோடய ஃபேமிலியை வந்து மீட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம கின் சொல்கிறான். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே தன் வந்து கின்கிட்ட நான் உன்னோட ரியல் லைஃப் பார்ட்னராக இருப்பேனான்னு கேட்குறான். அதுக்கு கின்னும் ஆமாம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிவிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதோட வந்து அடுத்த ரவுண்டுக்கு போகிறாங்க. அதாவது எபிசோட் 6ல் செகண்ட் ரவுண்டு இது. கின் வந்து பார்க்குறதுக்கு குழந்த மாதிரி க்யூட்டாக அழகாக தெரிஞ்சாலும் எப்போவுமே நம்ம தன்னை விட நம்ம கின் தான் ஒரு ஸ்டெப் வந்து ஸ்பீடாக இருக்கிறான். ஏன்னா இப்போவும் நம்ம கின் தான் வந்து கிஸ் பண்ணி இதை வந்து ஆரம்பித்து வைக்கிறான். அடுத்ததாக யுட்டை காட்டுறாங்க. தைப்பூன் எப்படி ஸ்டீராய்ட் போட்டு தன்னை பீட் பண்ணானோ அதே மாதிரி யுட்டும் வந்து இங்கே ஸ்டீராய்ட் போட்டுட்ருக்கான். இவன் வந்து தன்னை பீட் பண்ணுவானா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.